இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க. எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இது வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் ரொம்ப நாங்களாக கல்யாணமாகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனதான் சரி, இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும் உட்காந்துருக்கூடாது. குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லது செய்ய போது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உலகலாம் உணர்ந்தோதற்கரு எவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர சுவாமியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனி வக்ரம். இப்போது இந்த சனி வக்ரத்தை பொறுத்தவரையிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஆனி மாதம் 31ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி சனி வக்ரம் நடைபெறுகிறது. திருக்கணிதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 26. இப்போ ரெண்டுத்துக்குமே ஒரு 10 நாள் வித்தியாசம்தான். 10 நாள் 11 நாள் வித்தியாசம், 9 நாள் வித்தியாசம், அவ்வளோதான். சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? சனி வக்ரம் என்ன செய்ய போகுது? நிச்சயமாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய யூடியூப் பார்க்குறோம், நிறைய பதிவுகள் பார்க்குறோம். இந்த ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்குமேவும் நல்லது நடந்துடும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் நாமளும் நிறைய வார்த்தைகளை ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, அவங்கள வாழ வைக்கிற மாதிரி, இன்னும் எழுந்து ஓடி வரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறோம். ஆனால் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆனதில் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குது, அது எப்படிலாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்குது, நமக்கு ஏண்டா இந்த நிலைமை வந்தது, நமக்கு நல்ல எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் இருக்குது, நாம் யார் வம்புக்கும் போக மாட்டேங்கிறோம், யாருக்கும் நம்ம துரோகம் செய்யலை, அப்புறம் ஏன் சாமி எனக்கு எந்த கஷ்டம், நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா நான் விலகி வந்துடுறேன், முடிஞ்சால் தடுக்கிறோம், இல்லாட்டி விலகியே வந்துடுறோம். இப்போ தப்பு செஞ்சாதானே நம்ம சனி பகவான் நம்மளை தண்டிக்கணும். நான் தான் தப்பே செய்யலையா, நான் நல்லவனாக தானே இருக்கேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்போது இந்த சனி வக்ரத்தால் நாம் என்ன எதிர்பார்க்குறோம், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒவ்வொரு ராசி அன்பரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ரெகுலர் ஜாப் இருந்தால் போதும், எனக்கு ரெகுலராக வருமானம் இருந்தால் போதும், என் வருமானம் தடைப்படக்கூடாது. மெயின் அதுதான். வேற ஒன்றும் அவங்க லாட்ரி சீட்டை வேணும், அதை வேணும், இதை வேணும், எதையுமே கேட்கல, எனக்கு வருமானம் இருந்தால் போதும். நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. இதை விட ஒரு தர்மமாக மக்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் என்ன செஞ்சு வச்சிருக்காருன்னா, இந்த சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையில் உட்காந்து விளையாடி வச்சிருக்கிறாங்க. இதை யாருக்கும் எடுத்து சொல்ல தெரியல. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறாங்க, யாருக்குமே இதை எடுத்து சொல்ல தெரியல, இதுக்கு என்ன செய்யணும்னு அது சொல்ல தெரியல, இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு அவங்களுக்கு தெரியல. அப்போது
இந்த சனி வக்ரத்தில் நமக்கு என்ன தேவை? நிலையான வருமானம். நீங்கள் யாராக, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலாக இருந்தாலும், ஒரு சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், அப்போ இப்போ தான் சாமி படிப்படியாக கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க சாமி. இல்லைனா வளர்ந்து ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டேஜில் நம்ம நல்லபடியாக உட்காந்துருப்போம். இந்த சமயத்தில் நம்மளை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. அப்போது எல்லாமே ஒரு செய்வினை அதாவது ஒரு சூழ்ச்சி செய்ததை போல. கால நேரம் எப்படி இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்குது, ஒரு சூழ்ச்சி செய்த மாதிரி இருக்குது, ஒரு சூன்யம் வச்ச மாதிரி இருக்குது. எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குதுங்க சாமி. எதுவுமே நடக்கலை. முயற்சிகள் எடுத்து பேங்க் லோன் போனேன், லோன் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. தரேன்றாங்க, தரமாட்டேன்னு சொன்னால் கூட நம்ம வெளியில் வந்துடலாம். தரேன்னே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் நடக்கலை. ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ண அந்த இடத்த முடிக்க முடியல, கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியல. ஒரு இடம் விற்கிற பணம் வரா மாதிரி இருந்தது, அந்த இடம் இன்னும் விற்கலை, அவங்களுக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணேன், அது டெவலப் ஆகலை, ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன். இப்படி உங்களுடைய வருமானங்களோ உங்கள் வளர்ச்சியோ தடைப்படுகிறதா? இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்த குடும்பத்தை எப்படி நம்ம காப்பாற்றுறதுங்கிற குழப்பத்தில் இருக்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தேவையையும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான கஷ்டங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள். ஒருத்தருக்கு வேலையாக இருக்கும், ஒருத்தருக்கு தொழிலாக இருக்கும், ஒருத்தருக்கு திருமணமாக இருக்கும், ஒருத்தருக்கு மனைவியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு கணவனாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம், பிள்ளைகளால் வரக்கூடிய கவலைகளாக இருக்கலாம், பசங்க அடங்காமல் இருக்கிறதா இருக்கலாம். அப்போ இந்த சனி வக்ரத்தால் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னெல்லாம் மாற்றம் தேவை? அப்படி மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் நடப்பதற்கு என்ன வழி, நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு விவரமாக பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு அற்புதமான கால நேரம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இப்போது துலாம் ராசி அன்பர்கள் நிறைய இடங்களில் கை நீட்டி ஆர்டர் வாங்கியிருப்பீங்க, கை நீட்டி காசு வாங்கியிருப்பீங்க, அல்லது தொழில் ரீதியாக ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க. இல்லை வாங்கின காசு திருப்பி தரேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை வேலையை முடித்து கொடுக்குறான்னு பேசிக்கலாம். கொடுத்த வாக்குறுதிகளை, கொடுத்த செயல்களை செய்ய முடியாமல் தவிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, எல்லாமே நடந்து போச்சு. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, கைக்கு எட்டியது ஒரு வாய்க்கு எட்டவில்லை. இப்போது ஒரு பெரிய அரசியல் குழுமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசியல் பார்ட்டி இருக்காங்க, அவங்க அரசியலை நின்று ஜெயிக்க முதல் முறையாக ஜெயிக்கவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களால பிரகாசிக்க முடியல, திரும்பவும் அவங்க நினச்சா மாதிரி வளர்ச்சி அடைய முடியலன்னா திரும்பவும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குதுன்னு அர்த்தம், வளர்ச்சிக்கான தடை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நினைக்கிற வளர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னு அர்த்தம், அல்லது நீங்கள் தேடக்கூடிய நிம்மதி உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இல்லை, நீங்கள் நினைக்கக்கூடிய வருமானம், நீங்கள் நினைக்கக்கூடிய தொழில் அமைப்பு, நான் ஒரு முதலாளி ஆகணுங்கிற தன்மை உங்கள் ஜாதகத்தில் தடை இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா சார்? உங்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது, நான் எப்படி வரணும், நான் இப்படித்தான் இருக்கணுன்ற சிந்தனை இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் அதுக்கான இடம் இருக்குது. ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கான தன்மை இல்லை. அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும்னா, இந்த மாதிரி கிரகம் வக்ரம் அடையும் போது, இந்த மாதிரியெல்லாம் கிரகம் வக்ரம் அடையும் போது நீங்கள் மனசில் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் மனசில் எப்படிலாம் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அல்லது உங்கள் வாழ்க்கை எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ,
அந்த எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய கால நேரம்தான் இந்த சனி வக்ரம். துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும், அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மெயினாக சினிமா துறை, அதே போல் ஆன்மீகத்தில் கோவில் திருப்பணிகளை ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், போச்சுன்னா கனிம வளங்கள் அது சார்ந்த துறையாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் தொழில் நிறுவனங்கள் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனதருமை துலாம் ராசி என்பர்களே, தொழில்துறை அமைப்புகளில் இருந்து வரக்கூடிய தொழில் முடக்கம் நிவர்த்தியாகும். பிஸ்னஸே நடக்கல சாமி, கம்பெனி நல்லா போய்கிட்டு இருந்தது, பிஸ்னஸ் நல்லா இருந்தது, தொழில் சிறப்பாக இருந்தது, ஆனால் தொழில் என் கையை விட்டு போயிடுச்சு, எப்படி போச்சுனே எனக்கு தெரியல, அல்லது தொழில் என் கையை விட்டு போயிடுமோங்கிற பயம் இருக்குது, இது நடக்குமா நடக்காதாங்கிற பயம் இருக்குது. இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி, அதாவது பிஸ்னஸ் பற்றின பயமாக இருக்கலாம், தொழில் அமைப்புகளை பற்றிய மனக்கவலைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகள், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனை. அதே போல் துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழிலில் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய வீண்படி அவமானங்கள், தலைகுனிவுகள், மெயினாக இவங்களுக்கு அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள், மறைமுகமான எதிரிகளுடைய தொந்தரவுகள், நீங்கள் என்ன தான் பாடுபட்டு கஷ்டப்பட்டாலுமே கூட ஒரு நல்ல பேர் எடுக்க முடியாமல் இருக்கிறது. ஒரு போராட்டம், எப்பயும் ஒரு ஃபைட்டிங், ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய சாபங்கள். அல்லது இடதோஷமாக இருக்கும், ஒரு சில இடங்களில் இடதோஷ பிரச்சனைகளாக இருக்கும், செய்வினை கோளாறுகளாக இருக்கும். நல்லா இருந்தது சாமி, ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்க, செய்வினை செஞ்சுட்டாங்க, நாங்கள் நலம் தப்பி போச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அல்லது அரசியல் சூழ்ச்சிகள், மெயினாக எதிரிகளுடைய தொந்தரவுகள், இதெல்லாம் பழி வாங்கக்கூடிய நேரம், எதிரிகள் ஜெயிக்கக்கூடிய நேரம், எதிரிகளுக்கு அதிகாரம் அதிகரிக்கக்கூடிய கால நேரம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இந்த சனி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு சாமி, நான் வெளிநாடுகளில் இருக்கேன், ஓகே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இப்போது நாங்கள் இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? நீங்கள் சொல்கிற மாதிரி எதிரியுடைய தொந்தரவாக இருக்கலாம், எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், அது சம்பந்தப்பட்ட காரணங்களாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசியாக நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த சனி வக்ரம் எப்படி எங்களுக்கு கை கொடுக்கும்? 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நோய், உடல்நிலை ஆரோக்கியம், வேணா நல்லா இருந்தார் சமய வீட்டுக்காரர் எப்படி ஆயிட்டாரு, அல்லது மனைவி நல்லா இருந்தாங்க எப்படி ஆயிட்டாங்க, பசங்க எப்படி இருந்தாங்க, ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், அதே போல் விபத்துக்கள், தொடர்ந்து மருத்துவ செலவாக வர்றது, இதெல்லாம் மறைமுகமான பிரச்சனைகள், வெளியில் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த சனி வக்ரம் உங்களுக்கு பாப விமோச்சத்தை கொடுக்கும். அந்த பாப விமோச்சனம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள், அதை அறிந்து அதற்குரிய ஆலய வழிபாடுகள், அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் குடும்ப வாழ்க்கை, அதாவது இந்த சனி வக்ரம்னு சொல்லும்போது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், புதுசாக திருமணமானவங்க ஒரு 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது, இல்லை ஒரே மாதம் ஆகுது, அதுக்குள்ளே டிவோர்ஸ்க்கு வந்துடுவாங்க.
எப்படியாவது அவர் கூட என்னை சேர்த்து வைங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. எனக்கு வேணவே வேணான்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்களாக இருக்கலாம். எத்தனையோ காதல் திருமணங்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல ஜெயிச்சவங்க இருக்காங்க. அப்போ காதல் திருமணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை சாமி, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை சாமி, இந்த வசியத்தால் வந்த பிரச்சனை இது, இப்படி ஒரு வசியம் ஆயிடுச்சு. அவர் நல்லவர், எங்கள் அண்ணன் நல்லவர், எங்கள் அண்ணி நல்லவங்க, ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சாமி, எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க. அப்போ இப்படியெல்லாம் அந்த செய்வினை கோளாறுகள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த கணவன் மனைவி பற்றிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சனி வக்ர காலத்தில் நல்லது நடக்கும். அதே போல் அந்த சனி வக்ரம்னா ரொம்ப நாங்களாக கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 35 வயசு, 40 வயசு, 42 வயசு பெண்கள் சொல்கிறேன். பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொல்கிறது சீனாதான் விஷயம், எனக்கு இப்படித்தான் மாப்பிள்ளை விடணும்னு உட்காந்துருக்கூடாது. கால நேரம் உதவும் போது டக்குன்னு ஒரு இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகிடணும். நீங்கள் போயிட்டு அப்புறம் அந்த இடத்த உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். புரியுதா? போகும்போதே எனக்கு இப்படி தான் வேணும்னு கேட்குறத விட எது புத்திசாலித்தனமாக இருக்கும்னா நீங்கள் கிடைக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாமர்த்தியத்தை வச்சு அந்த இடத்த நீங்கள் நினச்ச மாதிரியும் மாற்றிக்கலாம். அப்போது இந்த சனி வக்ர காலம் என்பது ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 வயசு, 40 வயசு, 42 வயசில் இன்னும் திருமணம், அதாவது ஃபஸ்ட்டு மேரேஜ், செகண்ட் மேரேஜ், இதுக்காக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண யோகம் உண்டு. அப்போ அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு. அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு உண்டு என்ன மாதிரியான மாப்பிள்ளை பார்க்கலாம், எப்படி இருந்தால் அது உடனே தடை இல்லாமல் திருமணம் நடக்கும், இதெல்லாம் தெரிந்து செயல்படுவது நன்மை. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் உருவாகும். 5ஆம் இடமாகட்டும் அல்லது குரு செவ்வாய் கிரகங்கள் நீச்சமடைந்திருந்தாலும், அஸ்தங்கம் செயலிழந்திருந்தாலும், பாபர்களோடு சூழப்பட்டிருந்தாலும், இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு சில தெய்வத்தை கையில் எடுத்து அந்த தெய்வத்தை கைப்பிடிப்பீர்களே ஆனால், வழிபாடு செய்வீர்களே ஆனால் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதுக்கெல்லாம் மார்க்கம் வழி உண்டு, தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. அப்போது இந்த சனி வக்ரம் ஒரு நிறைய நல்லதை செய்ய போது உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும், நல்லதே நடக்கும். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய்வராஜ். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.